ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்காட். என்னடா இன்னைக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு வந்திருக்கானே தினசான் பார்த்துக்கிறீங்களா? அண்ணன் இன்னைக்கு ஊட்டிக்கு போய் திருவிழா கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணாடி போட்டு ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸை பற்றின வீடியோ தாங்க. ஊட்டியில் போயிட்டு அண்ணன் வந்துட்டு ஃபேமஸாக இருக்குது, நிறைய ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்டோட பேர் எனக்கே தெரியல பர்சனலாக, எல்லாம் ஒரு தான் சொன்னார். இருங்க ஒவ்வொரு பீஸா மட்டும், அதாவது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. உங்க ஊர்ல எல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ்க்கு என்னென்ன பேர் இருக்குது? ஆக்சுவலா வந்து நாங்க போன இடம் வந்து ஊட்டி, மசனகுடி, வயநாடு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாலக்காடு, ரிட்டர்ன் வீடு, இப்படி சுத்தி வந்தோம். இத்தனை ஃப்ரூட்ஸையும் தூக்கிட்டு சுத்திட்டு நமக்காக திருப்பி திருப்பூர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்னா எவ்வளவு நல்ல உள்ளமா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்துட்டு லிச்சி ஃப்ரூட், சாரி இதுக்கு பேர் வந்துட்டு பேஷன் ஃப்ரூட். அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. அடியே ஊருக்கு போற முடியும். சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். கூட வந்து நம்ம யாரு டிஎன் வேண்டரா இருக்கிறாரு என் தம்பி. ஓகேங்களா, ரெண்டு பேரும் வந்து இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? எதுல இருந்து நான் பீச் வேணாம் இருங்க. அரசியா? அரசி வந்து கடைசியா போய்க்கலாம். அப்ப அரிசி தானே ஃபர்ஸ்டா இருக்கணும். அரசிய ராஜா கோச் பாருங்க. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பேஷன் ஃப்ரூட்ல இருந்து போவோம். ஓகேங்களா, நான் இது கொட்டை தானே சாப்பிடணும். ஆமா, விதை மட்டும் தான் சாப்பிடணும். நான் பாட்டுக்கு தெரியும் அன்னைக்கு வச்சுட்டு நீங்க போயிட்டீங்க. நான் பாட்டுக்கு எடுத்து ரப்பர் மாதிரி இருக்குது. இல்ல ஆமா, நம்ம வீட்லயே செடி இருக்கு. இதான் நில்லுங்க. வாவ், இது இனிப்பா புளிப்பா இருக்கும். இது ஆக்சுவலா வந்துட்டு அது அப்ப நம்ம வீட்ல இருக்கிறது கொஞ்சம் புளிப்பு. ஆக்சுவலா வந்து உள்ள இப்படித்தான் இருக்கு. ஓகேங்களா, இத கேமரா எங்க இருக்கு? நான் இத சாப்பிடறதுக்கு பதிலா இத எல்லாத்தையும் வெளியே இருக்கிறத இத சாப்பிட்டேன். ஆக்சுவலா இத விதையத்தான் சாப்பிடணும். எப்பயுமே எல்லா ஃப்ரூட்ஸுமே பழத்தை தானே சாப்பிடுவோம், கொட்டை தூக்கி போட்டுருவோம். நாங்க எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க சார். பின்ன என்ன எல்லாம் கொட்டையோட திம்பாங்க. அது மாதிரிதான் பண்ணினேன். அப்பதான் தெரிஞ்சு கொட்டை தாண்டா ட்ரெயின். சரி, ஓகே கைஸ், இதை வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பாத்துருவோம். நல்லா இருக்கு, ஸ்வீட்டா. இனிப்பு விதையும் போது ஒரு புளிப்பு, இனிப்பு கலந்த புளிப்புங்க ஐயா. விதை மெல்ல மெல்ல அந்த புளிப்பு அதிகமா இருக்கு. ஆனா அந்த மேல இருக்க அந்த தோலோட இது பண்ணும்போது நல்லா இருக்கு. அது ஒரு ஸ்மெல்லு. ஆக்சுவலாக வந்து அது நிறைய பேர் ஜூஸ் போடுவாங்க. இன்னொன்று என்னென்னு வச்சுங்களேன், லைக் வந்துட்டு இது ஜீரண சக்தி அதிகமாக இல்லாதவங்க விதையோட சாப்பிட முடியாது. பெருசாக ஜீரணமாகுதுன்னு சொல்லுவாங்க. நான் விதையோடவே சாப்பிட்றேன். இது வந்துட்டு விட்டமின் இ அதிகமாக இருக்காமாங்க இதுக்குள்ள. அப்படியா நவீனே? நீ தான் இரும்பு சத்து அதிகமா இருக்கு. ஆமா ஆமா, கடுசா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா தண்ணி குடிச்சோம்னா தான் அடுத்தடுத்த ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் எப்படி எல்லாம் இருக்கு தெரியும். தண்ணியா குடி. தண்ணி குடிச்சு கொஞ்சம் கொப்பளிச்சு இது பண்ணிக்கோ. அடுத்து நவீன, அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம்? பால்பெரியா? இது பீச்சா? பீச் கடைசியா போலாம். கடைசியா போலாம். ஓகே கைஸ், அடுத்து பால்பெரி. ஷேப்பே ஒரு வினோதமா இருக்கு, கொடூரமா இருக்கு. நடுவுல சங்கின ஒரு கோடு. சொன்ன மாதிரியே நடுவுலயே ஒரு கோடு கைஸ். அப்பா சொல்ல வந்தது என்னன்னா, நமக்கு இப்போ சீசனுக்கு தான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ். அந்த காலத்துல நாங்க சின்ன பையன் ஆகும்போது அந்தந்த சீசனுக்கு தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ஹைபிரிட்னு வந்ததுல இருந்து எல்லா சீசனுக்கும் எல்லாமே கிடைக்குது. ஆனா அது நல்லா இருக்காதுங்க, சீசனுக்கு கிடைக்கிறது தான் நல்லா இருக்கு. இது பால்பெரி. ஓகேங்களா, உள்ள வந்து இப்படித்தான் இருக்கு. ஓகேங்களா, ஆனா இதுல கொட்டை சின்னதா இருக்கு. இல்ல நவீன, கொட்டை இருக்கு. நார்மலா தான் இருக்கு. நார்மலா தான் இருக்கு. டேஸ்ட் எப்படின்னு தெரியல. இல்லைங்க கைஸ், டேஸ்ட் பார்ப்போம். How is it? ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வருது, என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பூ ஒன்று இருக்கு நவீனே, அந்த பூ பேர் எனக்கு தெரியல. எனக்கு இந்த பனானா இருக்குமே, அதோட ஸ்மெல்லும் அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்பிளோட டேஸ்ட்டும் இருக்கு. ஏன்னா பனானாவோட ஸ்மெல் தான் இருக்கு. ஸ்வீட்டு நார்மலாக இருக்கு, ஆனால் அது ஒரு ஸ்மெல்லு, ஒரு அரோமா ஒன்று வருது.
அது எனக்கு பனானாவோட மாதிரி தான் தோணுது ஆக்சுவலா. பனானா இந்த மோரிஸ் பழத்தை ரொம்ப பழம் அந்த மாதிரி அது ஒரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்மெல்லு அது ஒரு பூவோட ஸ்மெல்லு என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அழகுக்குள்ள வைப்பாங்க, ஆனால் பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அதனுடைய ஸ்மெல்லு லைட்டாக வருது எனக்கு. அதுதான் அந்த ஞாபகம் தான் வருது. அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. நம்ம ஊர் பேருக்கான பிடிக்கும், கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு புளிப்பே இல்லை. உப்பு மிளகா பொடி எல்லாமே சாப்பிடலாம். இது நல்லா இருக்கு. இப்போ இருக்கு. இப்போ பேரிக்கு எப்பவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் இதாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே தான் பேரி, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம இது நேட்டிவ் பேரி, இது பால் பேரி, இது என்னன்னு தெரியல. ஆனால் இதுவும் வந்து உள்ளதான் வந்து விளைவிச்சிருக்காங்க. ஹார்டாக இருக்கு, பட் ஆனால் ஸ்வீட்னஸ் அதிகமாகவே இருக்கு. ஆமாம், அதோ அந்த பேரி விட ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நான் இது வைக்கிறேன். அடுத்து சூஸ் பண்ணுவீங்க. கண்ணை மூடிட்டு இருப்பேன் இந்த தடவை. இதான் வேண்டாம், வினோதமா இருக்கு. இவங்க சாப்பிடுவோம். இன்னொருத்தர் பாயிடு அப்படியே ஆக்சுவலா வினோதமான ஒரு இது ஆக்சுவலா தெரியல எனக்கு. இது வந்து என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல எங்களுக்கு ஆக்சுவலா. அது பேர் மறந்துட்டேன். அது சொன்னாங்க, நான் பேர் மறந்துட்டேன். இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஓகே இப்படி கடிச்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு பார்த்தீங்களா, இத்தினூண்டு ஓட்டை, ஆனால் கசக்குது. இந்த இது வந்து ரொம்ப பயங்கர ஒரு கசப்பு. ஆனால் அதுக்குன்னு இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உள்ள ஒரு இது மாதிரி இருக்கா, சின்ன கேப்பு, அது வழியே உள்ள இந்த விதையெல்லாம் இருக்கும். இதை நில்லுங்க, நான் காட்டுறேன். இதோ தெரியுதா, இந்த சிவப்பு கலரில் வருது பார்த்தீங்களா, இதான் நில்லுங்க, சிவப்பு கலரில் வருது பார்த்தீங்களா. இதோ இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ள ரெட்டிஷாக இருக்கும். ரெட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து என்னென்னா இப்படி புழிஞ்சு ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் பண்ணி அமுத்தி சாப்பிட்ணும். எப்படி இருக்கு? கசக்கல, ஒரு மாதிரி புளிப்பா, ஒரு மாதிரி கசப்பா, அது ஒரு மாதிரி வேற ஒரு தக்காளியோட அரோமா. தக்காளி மாதிரி தான் இருக்குது. தக்காளி விதை, காட்டு தக்காளி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்மளே. ஆனா இது என்ன பழம் நீங்க சொல்லுங்க, ஓகேங்களா? தெரியல. இது எனக்கு பார்க்க இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்ல கள்ளிப்பழம் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஃபீல் தாங்க வருது உள்ளுக்குள்ள இருக்க அந்த பிங்கிஷை பார்க்கும்போது. இல்லைங்க, நான் கட் பண்றேன். இந்த கட் பண்ணா இது விதை உள்ள இருக்கு பாருங்க, கருப்பு கருப்பா. இதுதான் தெரியுதா, கருப்பா இருக்கும். இதெல்லாம் தான் அதோட கருப்புனா. இது பார்க்கறது உங்களுக்கு கருப்பா இருக்கு, ஆனா இது வந்து ஆக்சுவல் கலர் வந்து பிளட் ரெட். ஓகேங்களா? இந்த ரத்தம்லாம் உறைஞ்சு எப்படி அப்படியே கரையேன்னு ஒரு மாதிரி சவுப்பா. ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அரிக்குதே. இது ஒருவேளை விசக்காய் விசக்காய் அப்படிலாம் இல்லை நவீன. இது நம்ம வால்பாறை போனப்போ அந்த காட்டுக்குள்ளையிலன்னு ஒன்று பொறிச்சு கொடுத்தேன். ஆமா, ஆனா அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அது காய் ஃபார்மேட்டு, இது பழம் நல்ல பழமாயிடுச்சு. ஆனா வாயெல்லாம் அரிக்குது. இது அரிக்குது, ஆனா நல்லா இருக்கு. இந்த லைட்டா உள்ள அந்த நாக்கில இல்லாத புண்ணோ சம்திங் ஏதாவது இருந்தாலும் அதுக்கு ஒருவேளை இது காட்டு கத்திரியா இருக்குமோ? மேபி இருக்கலாம். அடுத்தபடியாக இவன் இன்னும் அது பழுக்கல, தூக்கி ஓரத்துல வச்சிரு. இதுவும் பழுக்கல கைஸ், ஓரத்துல வச்சிரு. அதாவது அவக்காடோ, இந்த சீத்தா இதெல்லாம் இன்னும் பழுக்கல. பழுத்தா நம்ம இது தனியாக ஒரு வீடியோ போடுவோம், ஓகேங்களா?